ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம், இதுவே சரியான தருணம். விரைந்து வா, உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறவே இல்லை என்றுதானே நீயும் காத்து கொண்டே இருக்கிறாய். நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டுதல் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. உன் மனதில் நீ நினைத்தாலே போதும், உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நிச்சயமாக நான் வழிகாட்டுவேன். நீ என்னிடம் கேட்டதை தரவே நான் காத்து கொண்டே இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இது நடக்கவே நடக்காது என்று எவராலுமே நிர்ணயம் செய்து கூறவே முடியாது. விதி என்னும் மாய விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, அனைவருமே ஒன்றுதான் விதியின் முன்னால். மேடு பள்ளமும் குண்டும் குழியும், இன்பமும் துன்பமும், உன் வாழ்க்கை பயணமும் எல்லாமே ஒன்றுதான் என் பிள்ளையே. எது வந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும். பயப்படுவதால் அங்கேயே நின்றுவிடவும் முடியாது, நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை பிள்ளையே. அது மட்டுமல்லாமல் நாம் செல்லும் பாதை எத்தகையது என்பதை யாராலுமே தீர்மானம் செய்யவே முடியாது. ஆனாலும் உன் பாதை எப்படிப்பட்டது, நீ எப்படி வாழ வேண்டும், அந்த பாதையில் எப்படி உன்னுடைய அடி எடுக்க வேண்டும் என்று உன் மனதிற்குள்ளேயே இருந்து அனைத்தையும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பவன் உன் சாய் அல்லவா. எப்பொழுதுமே சரியான திசையில், சரியான பாதையில் இப்படி சென்றால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைய முடியும் என்று உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாதானே. எப்பொழுதுமே உன் மனதிற்குள் ஒரு ஒளி உனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். அந்த ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டு சரியான பாதையில், சரியான திசையில் சென்று கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வழியை நான் உனக்கு மிக பிரகாசமாகவே காட்டுவேன். நீ செல்லும் பொழுது உனக்கு துணையாக வரும் வழிப்போக்கல்களின் இரைச்சல்கள் எப்பொழுதுமே உன் மனதிலும் வாழ்க்கையிலும் காதிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நான் அமைதியாக உன் மனதிலிருந்து சொல்லும் அத்தனை வழிகளையும் நீ கேட்க முடியாமல் சில சமயம் தவறான பாதையில் சென்று விடுகிறாய். ஆனால் நானும் உன்னுள்ளேயே தானே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் வழி நேர்ந்தால், செல்லும் எண்ணம் நேர்ந்தால், உன்னை கயிறு கட்டி இழுக்கும் பறவையைப் போல உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன் மனதிற்கு ஒரு கடிவாளத்தை போட்டுவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் வாக்கு, சாயப்பாவின் அறிவுரைப்படிதான் நான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடன் பயணம் செய்யும் யாராக இருந்தாலும் உன் பயணத்தை திசை திருப்ப, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி என்னும் இலக்கை அடைய விடாமல் தடுக்க உன்னை எப்படியாவது திசை திருப்ப எண்ணுவார்கள். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்காமல் செல்லும் பாதையில் குறிக்கோளை மட்டுமே நினைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு நீ முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை ஜெயித்தே காட்டலாம். சில சமயம் எதிர்மறையான பேச்சுகளை கேட்க நேர்ந்தால், சில சமயம் உன் தன்னம்பிக்கையை நீ இழக்க கூற நேரிடலாம். எவ்வளவுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தாலும், நல்ல வாக்குகளை கூறிக்கொண்டே இருந்தாலும், சில சமயம் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் மனம் தடுமாற்றம் அடைகிறது. எதிர்மறையான வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்த்து விடுகிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். வாழ்க்கையில் உனக்கான இலக்கை நீ அடைந்தே தீர வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ அடையவிருக்கும் வெற்றியாகவே இருக்கும். அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணம் வந்தால், எதிர்மறை சொற்கள் உன் காதுகளுக்கு விழுந்தால் அதை
ஒரு துளி கூட மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அனைத்தையும் அதன் போக்கில் விட்டுவிடு. ஆவது ஆகட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று விட்டுவிடு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. புன்னகையோடு உன் வாழ்க்கையை மிக கச்சிதமாக வாழப்போகிறாய். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு இரு. என் பிரியமான குழந்தையே, நாம் வாழும் இந்த உலகில் நாம் எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும் நமக்கு என்று எதிரிகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். நீ இப்படி நல்லவர்களாக இருப்பதாலேயே உனக்கு எதிரிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் என் குழந்தையே, நமக்கு எதிராய் இருக்கும் எதிரிகளை விட நம் அருகிலேயே இருந்து கொண்டு நமக்கு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிக்காரர்களை துரோகிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். என் அன்பு பிரியமே, அப்படியாப்பட்ட துரோகிகளையும் சூழ்ச்சிகளையும் வீழ்த்தும் வழியை நான் ஒரு திட்டத்தோடு தீட்டிவிட்டேன். அந்த மாய வலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒரு திட்டம் வகுத்துவிட்டேன் உன் சாயிதேவா. நன்றாக சிந்தித்துப் பார் என் குழந்தையே. குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்கவே மாட்டோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து நம்மை எதிரிகளாகவே அவர்கள் பாவித்து நமக்கு எதிராகவே அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டே வருவார்கள். நமக்கு கஷ்டங்கள், சங்கடங்கள், சோதனைகள், மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லை என்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ, அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப்பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது. அப்படி மற்றவர் மேல் நீ கோவப்பட உன் மூளை அப்படியே நின்றுவிடும். எதை பற்றுமே யோசிக்க உன் மனது செயல்படவே படாது. அந்த நேரத்தில் உன்னுடைய எதிரி வெகு சுலபமாக உன்னை தோல்வியடைய செய்து விடுவார். எனவே உன் துரோகி, உன் எதிரி உனக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து பயப்படாமல், கோபம் கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், அவ்வளவுதான் போய்விட்டது என்று உன் மனதால் கூட நினைக்காமல் உன் துரோகியையும் உன் எதிரியையும் பார்த்து ஒன்றே ஒன்று செய்து விடலாம். அதுவென்னவென்றால் புன்னகைத்தான். கர்வமாக, மிக தைரியமாக உன் முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு உன் எதிரியை பார்த்து ஒரு புன்னகை செய். அப்பொழுது அந்த பயம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சங்கடம் எல்லாம் உன் எதிரிக்கு வந்துவிடும். நிச்சயமாக உன்னை தாக்கவே தாக்காது. உன்னுடைய தற்போதைய இந்த நிலையெல்லாம் மாறி வாழ்க்கை உனக்கு மிக அழகான ஒரு பொக்கிஷத்தை பரிசாக கொடுக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை காணப்போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு இனி ஒவ்வொரு நிகழும் உன் வாழ்வில் நடக்கும். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது,
எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என்மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே. பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும், நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் ஒரு விதமான குழப்பத்தோடும் மன அமைதியே இல்லாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பதற்றத்தோடே நாம் இருந்தால் நம் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க நம்மால் இயலாது. ஏனென்றால் நாம் தான் எப்பொழுதும் அந்த துன்பத்தால் கரைந்து கொண்டிருக்கிறோம், அந்த துன்பத்தால் அமுத்தி விட்டு கொண்டிருக்கிறோம். இன்பம் துன்பம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அது உண்மையாக இன்பமாகவும் இருக்க முடியாது. துன்பம் எதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறோமோ அது நம்மிடம் நிலையாக இருந்து விடவும் முடியாது. நாம் எண்ணத்தின் போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை கடினமாக இருக்கிறதே என்று நாம் எண்ணினால் நம் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். எது வந்தாலும் சமாளித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை நம் மனதில் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம் சாயிராம். மன அழுத்தம், இப்படி மன அழுத்தத்தோடு இன்று நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் என மன அழுத்தமாக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும், என்னால் இதிலேருந்து வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த மன அழுத்தம் நமக்கு இருந்ததுன்னா தூக்கமின்மையில் தொடங்கி
எல்லா விதமான நோய்கள் வருவதற்கும் காரணமாகி விடுகிறது அந்த மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திலிருந்து முற்றிலுமாக நம்ம விடுபடுறதுக்கு வேறு திசையில் நம்ம சிந்தனையை செலுத்த வேண்டும். எதை நினைத்தால் மேலும் மன அழுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் நம்மளுடைய எண்ணத்தையும் திசைகளையும் வழிகளையும் சிந்தனைகளையும் செலுத்தாமல் வேறு திசையில் நம் சிந்தனையை செலுத்தினோனாலே நம்ம கவலைகளெல்லாம் நம்ம மறந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம். அதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான மந்திர வாசகம் ரொம்பவே அருமையிலும் அருமை. நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நாமே நேர்மறை சிந்தனைகளையும் நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை வாக்கியங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உற்சாகப்படுத்தி கொள்ள நம்மளை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள இது மிகவும் உதவி கொண்டே இருக்கும். இதை நம்ம ஏற்படுத்திக்க சில பாசிட்டிவ் வாசகங்களை நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளலாம். நமக்கு பிடித்த சில மேற்கோள்களை எழுதி வைத்துக்கணும். நமக்கு என்ன வாக்கியங்கள் கொடுத்தால் நம்ம மனது அமைதியாக இருக்குமோ அப்படிங்கிறத கண்டுபிடித்து அந்த வாக்கியங்களை நம்ம கண்களுக்கு எங்கெல்லாம் தென்படுகிறதோ அங்கெல்லாம் எழுதி ஒத்தி வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதை தினமுமே படிக்க படிக்க அந்த ஒரு வாக்கியம் அந்த வாக்கியத்தில் இருக்கும் எண்ணங்கள் மறைமுகமாக இருக்கும் அர்த்தங்கள் எல்லாமே நம்ம மனதில் பதிய பதிய நம் மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரலாம். நம் மனதில் இருக்கும் கவலைகளிலிருந்தும் மன போராட்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் வெளிவரத்துக்கு நம்மால் என்ன வாசகத்தை நம்ம படித்தா என்ன வார்த்தைகளை நமக்கு சொன்னால் அது மன ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறத முதலில் சிந்தனை செய்து அதை எழுதி வைத்து நம் கண்கள் பார்க்கும் இடமெல்லாம் அதை ஒட்டி வைத்து நாம் பார்க்க பார்க்க படிக்க படிக்க கேட்க கேட்க அந்த எண்ணமே நம் வாழ்க்கையாகிவிடும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, வருவதெல்லாம் நன்மைக்கே, நமக்காக நிரந்தர நன்மை வந்துவிட்டது. இது போன்ற நேர்மறை வாசகங்கள் எதுவாக இருந்தாலும் நம் மனதிற்கு ஆறுதல் தரும் வாசகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம் கண்கள் படுமிடத்திலெல்லாம் ஒட்டி வைத்து நாம் அதை சொல்லிக்கொண்டே இருந்தோமேயானால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை மன அழுத்தத்திலிருந்து நீக்க பெற்று கவலைகளிலிருந்து விடுவித்து சந்தோஷமாக வாழ்வதை கண்கூடாக காணலாம். நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் வரும் நிகழ்வுகளை எதிர்த்து நிற்க கடினமாக இருக்காது. எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கவே இல்லை என்று சொல்வதை விட நம்மை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாலே இறைவன் நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வழிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன்முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும்
அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடக்கும். விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மன போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன். அனைத்தையும் நான் கிடைக்க செய்வேன். எல்லாவற்றையும் வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? உனக்கான புதியதொரு மாற்றம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டாய். இனி உனக்கான மாற்றங்கள் மட்டுமே ஆரம்பமாகப் போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும்படி நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது.
உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் இழுத்து கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நீ விரும்பிய துணையோடு விருப்பப்பட்ட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீ பட்ட கஷ்டத்தை அவர்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு தெரிந்தாலே அந்த கஷ்டம் எப்படிப்பட்டது என்பது உனக்கு மிக தெளிவாகவே புரியும். ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள்.
ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள்.